மினிட்ஸ் பேசலாமா? சரியென அறியவே ஆயிரம் தவறுகள் இறுதியில் இழக்கிறேன் இளமையை தனிமையில். அச்சமே என் பிழை, தொலைந்தது என் பிறை, என் கரம் எட்டிடா தூரமோ சென்றது. ஒரு முறை என் நாயுளின் வரம், மறுமுறை ஆராத காயங்களே. நொடிகளை மறக்க யுகமே கடந்திடும் விரைவில். ஒரு சில தருணம் வாழ்வினில் கிடைப்பது அரிது. தம்பி என்ன பண்ணுறீங்க? நான் எழுதுவேன் தாத்தா. நான் ஒரு ரைட்டர். நான் கதை எழுத தான் வந்திருக்கேன். இங்கே என்ன பண்ணுறீங்க? யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஃப்ரெண்டுக்கா? எப்போ வருவாங்க? எவ்வளோ நேரம் ஆகும் தம்பி? நான் என்னைக்கு அவளை பார்த்தேன்னா, என் கதையை எழுத முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் கதைக்கு ஒரு உருவமாக வந்தான். அன்னைக்கு அவளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். இனியும் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரேன்.
ஒரே ஒரு நிமிஷங்க. தேங்க்யூ. பரவாயில்லைங்க, இதில் என்னங்க இருக்கு? தேங்க்ஸ் தம்பி. தம்பியா? தம்பி 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 என்ன தாத்தா, சொல்லுங்க தாத்தா. இல்லை தம்பி, பேசிட்டே இருந்தீங்க. அப்புறம் ஏதோ கனவுலகத்தில் போன மாதிரி போயிட்டீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். வேற விட மாட்டான் போல இருக்கேன் நம்மள. என்ன தம்பி, லவ்வா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்சிங்க? தான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே. சரி, உன் லவ் அவகிட்ட சொல்லிட்டியா? என்ன சொல்ல தாத்தா? எப்போ சொல்ல போகிற? இன்னைக்கு தான் சொல்லலான்னு இருக்கேன். இப்படியே கனவுன்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 40 வருஷம் ஆனாலும் உன் லவ் அவகிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் வேற ஏன் தாத்தா சாபம் விட்றீங்க? நான் ஏன்ப்பா சாவிட போகிறேன்? நான் சொல்கிற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உன் லவ் அவகிட்ட சொல்லலாம். சொல்லுங்க தாத்தா, என்ன பண்ணுன்னா? 2 வழி தான் இருக்குது. அவகிட்ட நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை உனக்குள்ள நீயே சொல்லிப்பாரு. சரி, உனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அப்போ இந்த 2வது ரூல்? முதல் ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே போதும். முதல் ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நல்லதா? உனக்கு தைரியம் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் வர பயமே அந்த தைரியத்தை அழிச்சிடும். அதுக்கு முன்னாடி நீயே போய் ஓப்பனாக ஓலவா அவகிட்ட சொல்லிடு. அதான் ரொம்ப நல்லது. இதுதான் 2வது ரூல். ஆனால் ஏன் தாத்தா அவகிட்ட பேசுகிறத நினச்சாலே பயமாக இருக்குது. எப்படி பேச போகிறேன்னா தெரியல. உன் பயத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக பயப்படுற? உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, நான் அழகாக இருக்கனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. உன் லவ் அவகிட்ட சொன்னா அவள் எப்படி ஏற்றுப்பா அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் நீ பயப்படுற. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு அந்த பயம்தான். வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் ஒரு தடவை தான் வரும். திரும்ப அது நம்ம லைஃப்பில் வருமா வராதான்னு தெரியாது. வரலாம், வராமல் கூட போகலாம். நம்ம அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு நேரம், அதான் கடைசியாக பார்க்குறதா கூட இருக்கலாம். அப்புறம் அதை நினச்சி வருத்தம் மட்டும்தான் பட முடியும். அது நம்ம கைவிட்டு போனதுக்கப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நானும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தவற விட்டேன். தம்பி, எங்கே போகிற? அவகிட்ட பேச போகிறேன்.
ஏன் வர வர தூங்கிட்டே இருக்க? நம்ம பேர பிள்ளைங்களாம் வருவாங்க தெரியாதா? என்ன லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்க? ஞாபகம் மறந்தியா அவனுக்கு? நீ போட்டிருக்கிறது என் கண்ணாடி, எனக்கு தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு தான் அந்த விஷயத்த கடைசியாக நான் பார்த்தது. அதை நினச்சி தான் இத்தனை நாள் என் வாழ்க்கை பெருமையாகவும் தனிமையாகவும் இருந்துச்சு. இப்போ என்னால் அந்த நாளுக்கும் அந்த நேரத்துக்கும் போக முடிஞ்சா, என் வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சா, இந்த மாதிரி விஷயம்லாம் கதையில் தான் நடக்கும். நிஜத்தில் நடக்குமான்னு தெரியாது, மேபி நடக்கலாம். நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டு அதை நினச்சி வாழ்க்கை பூரா வருத்தப்படுறதை விட அந்த விஷயத்த சொல்லிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஐ தப்பிராதரா, ஒழுங்கா சொல்ல பாரு. ஐ லவ் யூ. இந்த கதையில வர மாதிரி ஒரு 40 வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, இந்த கதையில் நடந்திருக்க மாதிரி என் லைஃப்பில் நடந்துடக்கூடாது. அதுக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஓகே சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் இது ஒரு நிமிஷம் எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க. இந்த கதை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். கதை எனக்கு பிடிச்சிருக்கு, கதை மட்டும் இல்லை. இல்லை, புரியல. இப்போ நான் சொல்ல போகிறது லவ்வுக்கு மட்டும் கிடையாது. நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டோம், மறுமுறை கிடைக்குமான்னு தெரியாது. அந்த விஷயத்துக்காக நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக அதை விட்டு கொஞ்சம் விலகி வந்தாலே போதும். ஜஸ்ட் கோ ஃபார் இட்.